இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றாலம் மெயின் அருவியில் 7 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களாக வெள்ளப்பெருக்கு மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இது குறித்த விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மாரிமுத்து. விவரம். தர்ஷினி, தென்காசி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலமான குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குற்றாலம் மெயின் அருவியை பொறுத்தவரை காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த பகுதியில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. அதாவது தரைப்பாலங்கள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. இந்த நிலையில் 7 நாட்களாக குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது சீரமைப்பு பணிகள் ஓரளவுக்கு நிறைவடைந்த அடுத்து 7 நாட்களுக்கு பிறகு குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணி குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அதிகாலை முதலேயே ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. பெண்கள் பகுதியில் அவர்கள் அந்த அதிக அளவு சேதமடைந்துள்ளதால் அவர்கள் குறிப்பிட்ட நேரமே குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.